வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். 1 வீக் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 வீக்கில் தான் இருக்கேன். அதை 1 டேவாக மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சார்ட்டை நம்ம பார்த்தோம்னா ஒரு பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, சும்மா மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி இருக்குது. எந்த பாயிண்டில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 60 ரூபா கிட்டே இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 34 ரூபா கிட்டே வந்திருக்கு. கரெக்டாக 60 ரூபா கிட்டே இருந்ததுன்னா அப்படியே 50% கிட்டே இப்போ நெகட்டிவில் இருக்குது. இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு முக்கோணம் மாதிரி. அதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா அப்போ மேலே போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்துட்டு நம்ம 1 வீக் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த கோடு ப்ளூ கலரில் நான் ஒன்று டச் பண்ணுறேன்ல, அதை வந்துட்டு எப்போ பிரேக் பண்ணி போகுதோ அப்போ தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே போகும்னு நினைக்கிறேன். பிரேக் பண்ணி எப்போ மேலே போகுமோ அப்போ தாங்க மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எந்த ப்ரைஸில் வாங்கி வச்சுருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இப்போ இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட வர போகும்போதெல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரேக் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. பிரேக் பண்ணுமா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு என்னமோ இப்போ எல்லா பேங்கிங் ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. அந்த பெரிய பெரிய பேங்க்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் மேலே ஏறும்னு நினைக்கிறேன். இப்போ மேலே போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. கீழே இந்த ஒரு பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டாவதாக இருக்குல்ல, ரெண்டாவதாக இருக்கிறதுல என்ன மீனிங் சொல்ல வருதுன்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் பழைய ப்ரைஸில் இருந்திருக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா 32.50 கிட்டே இருந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸை விட்டுட்டு 34.50 அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கலான்னு வாங்கியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா 34.60 வரைக்கும் வாங்கலாம் அதுக்கு மேலேயும் கேட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நடுநிலையில் இருக்குது. இப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களே குழம்பியிருக்காங்க. பை பண்ணுறவங்களும் பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணுறவங்களும் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா பை தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எப்படி ட்ரேட் ஆகுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியாக்ட் ஆகும். மேலே போனாலும் மேலே சரன்னு போயிடும். அதே மாதிரி கீழே விழுந்துச்சுன்னா சரன்னு கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பேங்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேட்டர்ன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பார்க்கலாங்கிறத நினைக்காதீங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.